ஆரம்பத்திலேயே அக்ஷர் பட்டேலோட ரன் அவுட் மூலமாக பாகிஸ்தானுடைய ஓப்பனர்ஸை பிரிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்த பவுலர்ஸும் அட்டாக்கை தொடர்ந்து கொடுக்க பாகிஸ்தான்ஸோடைய பேட்டர்ஸால் சரியான ரன் ஸ்கோர் பண்ண முடியல. கேட்சு, ரன் அவுட்டு, பவுல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் வந்து சிறப்பாகவே இருந்துச்சு. அடுத்து பேட்டிங் வந்த ரோஹித் சர்மா இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் ஆடிருந்தார். நம்மளுடைய கில் வந்து அவுட் ஆகும்போது பவுலர் ஸ்லெட்ச் பண்ணாங்க. பாகிஸ்தானுடைய ஃபீல்டிங் அந்தளவுக்கு இல்லை. 2 கேட்சை நழுவ விட்டாங்க. இந்த மாதிரி ஐசிசி ட்ராஃபீஸில் கேட்ச் வின் த மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரேயஸ் ஐயர்ஸ் அதனாலேயே 50 கிடந்தார். நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஹர்திக் பாண்டியா 6-4 அடித்து சட்டார்னு மேட்ச் முடிச்சிருக்கலாம் அப்படின்ற இன்டென்ஷனில் வந்தார். கிங் ரசிகர்கள் எப்படா இவன் அவுட் ஆவான் அப்படின்ற மாதிரியே இருந்திருப்பாங்க. அடுத்ததாக வந்த அக்ஷர் பட்டேல் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி கிங் கோலிக்கு செஞ்சுரி அடிக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். பட் பாகிஸ்தான் பவுலர்கள் ஒய்டு கீப்பர் மிஸ்டேக்குன்னு பண்ணிட்டு செஞ்சுரியை தடுக்கலான்னு பார்த்தாங்க. பட் இதையும் மீறி கிங் கோலி செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இது இவருடைய 51வது